ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது சஹர் விலாக். நைட் டின்னருக்கும் சஹருக்கும் நான் என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. நைட் டின்னர் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எப்போவுமே டிஃபன் தான். மார்னிங்கே நான் இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்காக அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு அரைச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக சோடா உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு வச்சிட போகிறேன். ½ அன் ஹவருக்கு அப்புறம் இட்லி சுட்டு கார சட்னியும் செஞ்சு நான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் சஹருக்கு சமைக்க போகிறேன். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி சஹருக்கு பார்த்திங்கன்னா எறா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி பாத்திரமை வச்சுட்டு 200 கிராம் ரீஃபண்ட் ஆயிலை சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் 4 பட்டை 4 லவங்கத்தை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. 1 கட்டு புதினா 1 கட்டு மல்லியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கூட 4 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை போயிடுச்சு. 1 பேக்கெட் காஷ்மீரி மிளகாய் தூளை இது உள்ளே நான் சேர்க்க போகிறேன். இந்த மிளகாய் தூள் காரம் ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். பிரியாணிக்கு நல்ல கலரும் தரும். இது கூடவே ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எறாவை ஏன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோன்னா, ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா எறா சாப்பிடும் போது ரப்பர் மாதிரி இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எறா குக் ஆகணும். பிரியாணி மசாலாவோட எறாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 1 பேக்கெட் தயிரையும் இது உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா கொதித்த உடனே இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், இப்போ மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ சைட் பை சைடில் ரைஸ் குக் ஆகிறதுக்கு நம்ம உலையை ஏற்றிடலாம். இப்போ உலை நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் பிரியாணி மசாலாவை நான் சிம்லேயே வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். ஏன்னா ஆறி போயிடுச்சுன்னா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட ரைஸ் ½ குக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் ½ குக்கை நம்ம தம்மில் வச்சு குக் பண்ண போகிறோம். அரிசி வடிச்சிட்டு நம்ம செஞ்சுருக்கிற எறா மசாலாவை இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே தம் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய எறா பிரியாணி ரெடியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அரிசி கூட குலையாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சஹருக்கு நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன்.
இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா பை பை.